ஜனவரி 26. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. பெருமதிப்புமிக்க பயம். இன்றைய வேத வாசிப்பு நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். முக்கிய வசனம்: ஞானத்தை வெள்ளியைப் போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். நீதிமொழிகள் 2, 4 மற்றும் 5. எனக்கு மரண பயத்தை பற்றி கொஞ்சம் தெரியும். 7 ஆண்டுகளுக்கு முன் எனக்கு குணமாகாத புற்றுநோய் இருப்பதை நான் அறிந்தபோது கடுமையான அலைக்கழிக்கிற நிலைகுலையச் செய்து மூழ்கடிக்கும் பயத்தை உணர்ந்தேன் என்று ஜெரிமி எழுதுகிறார். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை சார்ந்து கொள்ளவும் தனது மரண பயத்திலிருந்து தேவனுக்கேற்ற பயபக்திக்கு கடந்து போகவும் அவர் கற்றுக்கொண்ட பிறகு தனது பயத்தை கையாள அறிந்து கொண்டார். ஜெரிமியை பொறுத்த மட்டில் அதன் பொருள் இந்த அண்ட சராசரத்தின் சிருஷ்டிகரை பற்றின வியப்போடு இருப்பதும், அதே நேரம் தேவன் தன்னை அறிந்து நேசிக்கிறார் என்பதை ஆழமாக புரிந்து கொள்வதுமே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நமது பரிசுத்த தேவனை குறித்த ஆழமான அறிவும் மரியாதையும் வியப்புமே. வேதாகமம் முழுவதும் இழைந்தோடும் கருப்பொருள் இதுவே. தொடர்ச்சியான ஞான வார்த்தைகளால் தனது மகனை கர்த்தருக்கு பயப்படும்படி சாலமோன் ராஜா அறிவுறுத்தினார். தனது மகன் அவனுடைய செவியை ஞானத்திற்கு சாய்த்து அதை புதையல்களை தேடுகிறது போல தேடும் போது அவன் கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவான். ஞானம் மற்றும் அறிவோடும் நல் யோசனையையும் புத்தியையும் பெறுவான் என்கிறார். நாம் பல வகையான சவால்களை சந்தித்து நடுக்கத்தையும் பயத்தையும் அனுபவிக்கும் போதுதான் நாம் பலவீனர்கள் என்று நினைவூட்டப்படுகிறோம். ஆனால் நாம் தேவனிடம் திரும்பி அவரிடம் உதவி கேட்டு அவருக்கு முன் நம்மை தாழ்த்தி அவரை பக்தியோடு பணிந்து கொள்ளுகையில் நாம் நமது பயத்தை கடந்து அவரை பற்றிய ஆரோக்கியமான பயத்திற்கு நேராக நடக்க அவர் நமக்கு உதவுவதை காண்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்? இன்றைக்கு அவர் முன் உங்களை எவ்வாறு தாழ்த்தி கொள்ளக்கூடும்? சிருஷ்டி தகப்பனே, நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், எனினும் என்னையும் அறிந்து நேசிக்கிறீர். என் வாழ்நாளெல்லாம் உம்மை கனப்படுத்தி உமக்கு ஊழியம் செய்ய எனக்கு தயவாய் உதவும். ஆமென்.